அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் உலக ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் யாரு ஜெயிக்க போறாங்க? இதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக்கே, சூடான டாபிக்கே என்னன்னாக்க இதுதான். ஏன்னா புதியதாக அரசியல் களத்தில் குதித்திருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் சிம்மாசனத்தை பிடிப்பாரா, இல்ல ஆளுகின்ற ஏற்கனவே திமுக ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைக்குமா, இது எடப்பாடியாரும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணியோட தன்மைகள் நிலை என்ன, இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன ஆக போகிறது, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே இந்த தேர்தல் நிலவரத்தோடைய நிலையை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால் எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடந்த புத்தாண்டு பலன்லேயே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த 2026 தேர்தல் வந்து எப்பொழுதும் ஒரு குழப்பமான ஒரு தேர்தலாக இருக்கும். ஏன்னா கூட்டணி கூட பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கடைசி வரையும் யார் கூட்டணி சேருவாங்கன்னே தெரியும், எந்த எந்த பக்கம் யார் சாய்வாங்கன்னே தெரியாது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி எல்லாமே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் அமையும் என்பதை நம்ம டீடைலாகவே புத்தாண்டு பலனில் சொல்லியிருக்கோம். 2026 தமிழக புத்தாண்டு பலன்லேயே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்றத தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த தேர்தல் களம் திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுனாமி மாதிரி அடித்து தாக்கியிருக்கார். கண்டிப்பாக இதில் அவருடைய தாக்கம் என்பது எல்லா கட்சியிலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காருன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியாது. இது யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற திமுகவுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம ராசி, சரிங்களா, பூர நட்சத்திரம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த அவருடைய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன்னா இவர் தான் ஆளக்கூடிய தன்மையில் இவர் கிரக நிலைகள் இவரை கொண்டு செல்கிறதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணிருந்த அந்த சூழ்நிலைகளால நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்களுடைய வாக்கை இழந்திருப்பார். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர்ஸால நிறைய கட்சிக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வந்திருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த வெற்றி கனியை பிடிப்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களோட இந்த சுனாமி அலையில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா விஜய் வந்து திமுகவுக்கு வந்து எதிராக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே அவர் திமுகவுக்கு எதிராக இருக்காரு, ஆனால் திமுகவுக்கு எதிராக தான் இருக்காரு. ஆனால் இந்த தேர்தலில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு உதவி இருக்காருன்னா கண்டிப்பாக இவர் உதவி இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவருடைய அந்த அலையில பார்த்தீங்கன்னா எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த அஇஅதிமுக அந்த பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை சந்திச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருக்கு. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காக நிறைய இளைஞர்களோட சப்போர்ட் எல்லாம் பிடிச்சி வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த தேர்தலில் வந்து எப்படியும் பாஜக வந்து ஒரு இளைஞர்களோட சதவிகிதம் வந்து கொஞ்சம் அந்த வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தவிடு பொடியாக்கிட்டார், ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டார். திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் காலத்தில் இருந்தாரேன்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிளா இருந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அஇஅதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. மேலும் அங்கே வந்து அந்த ஒரு கமாண்டிங் லீடர்ஷிப் இல்லாதனாலே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் வந்து நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேக்காவுக்கு வந்து நிறைய ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இருந்தக்கூடிய அந்த கட்சி பலம் வந்து கொஞ்சம் இந்த தேர்தலில் பலகீனமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல அப்ப திமுகவுக்கு என்னங்க நீங்க திமுக கட்சிக்காரங்களா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அப்ப திமுகவுக்கு இதோட பிரதிபலிப்பு இருக்கான்னா கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா திமுகவுக்கு நேரடியான பாதிப்புகள் கொஞ்சமாகவும் மறைமுகமான பாதிப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மறைமுக பாதிப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி சேர்ந்த அந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளோட வாக்கு விகிதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு எண்ணிக்கை இந்த தேர்தலில் விஜய் அவர்களுக்கு சாதகமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த இளைஞர்களின் ஓட்டு தான் பொதுவாக வந்து விசிகாவுக்கு இருந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த சமயம் பாதியாக குறைக்கப்பட்டதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா கிரக நிலைகள் அவர் அந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி நாம் தமிழருடைய கண்டிப்பா வாக்கு விகிதங்கள் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து போயிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பேருடைய அந்த ஓட் பேங்கிங்கை விஜய் அவர்களுடைய சுனாமி அடிச்சு தள்ளி கொண்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தாலும்
மறைமுகமாக அவர்கள் வெற்றிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கு. என்னன்னாக்கா ஈஸியா கிடைக்கக்கூடிய வெற்றியை போராடி பெறக்கூடிய தன்மைக்கு இந்த திரு விஜய் அவர்களுடைய இந்த சுனாமி அலையோட தாக்கம் இருந்திருக்கானா கண்டிப்பா இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகேங்க, யாரு தாங்க ஜெயிப்பா இப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஆளுகின்ற திமுக ஆட்சி தான், திமுக கட்சி தான் ஆட்சியை உறுதியா அமைக்கும். ஏன்னாக்கா திமுக இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய தனி மெஜாரிட்டியிலே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்ல எங்களுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க 119 இருந்து 122 சீட்டு திமுக தனி பெரும்பான்மையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கட்சி விகிதம் பார்த்தா 145 இருந்து 160 சீட் வந்து திமுக இந்த தேர்தலில் 2026 பெறும் என்பதுல உறுதியா சொல்ல முடியும். அப்போ இவ்வளோ தூரம் சுனாமியோட அலை விஜயோட அலை அடிச்சிருக்குன்னு சொல்லி அப்ப விஜயோட நிலை என்ன ஆகும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அப்ப விஜய் இந்த தேர்தலில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் திரு எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இவருடைய ஓட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா 26 இருந்து 32% ஓட்டுகளை திரு விஜய் அவர்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தேர்தலில் அவருடைய கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்ல முடியும். அப்ப திமுக ஆளுகின்ற திமுகவோட ஓட்டு வங்கி விகிதம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் ஒரு 35 இருந்து ஒரு 45 விழுக்காடுகள் 35 இருந்து 45 விழுக்காடுகளுக்குள்ள கண்டிப்பா திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தலில் ஓட்டுகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா அஇஅதிமுகவுடைய கூட்டணி அஇஅதிமுக பாஜக கூட்டணி வந்து இந்த தேர்தலில் ஒரு 19 இருந்து 26% வரும். இந்த தேர்தலில் பெறுவதற்கான வாக்கு விகிதங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த தேர்தலில் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆக மாட்டார். திரு கே.ஏ. செங்கோட்டையன் தான் எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அவரோட கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா சீனியர் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் அவர் எப்போதும் பார்த்தீங்கன்னா உட்காந்தா முதலமைச்சராக தான் உட்காருவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதம் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அதனாலேயே திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் அமர வைத்து இவர் அவருக்கு கூட இருந்து பக்கபலமாக இருந்து அரசியல் செய்வார் என்பதுதான் இந்த 2026 தேர்தல் களத்தோடைய நிலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முடிஞ்ச இந்த வாக்கு எண்ணிக்கை விகிதங்கள்லாம் கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பாஜகவும் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் கட்சியும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இந்த தேர்தலில் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்காக சில வாக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், பாஜக வந்து திரு விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுமானா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அதன் மூலயமாவே எதிர்கட்சி அந்தஸ்தை தாவேக்கா பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தேர்தலில் இருக்கிறது. ஸோ அதனால இந்த தேர்தலில் ஆளுகின்ற திமுக தனி மெஜாரிட்டி பலத்துடன் கூட்டணி பலத்துடனும் இந்த தேர்தலில் அரியணையை அலங்கரிக்கும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் தமிழக முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார். நன்றி, வணக்கம்.